Hi viewers, I am Dr. Bino John Sahayo, Interventional Cardiologist, ஆரோக்கியா ஸ்பெஷாலிட்டி கிளினிக் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் நாவலூர். இன்றைக்கி நான் ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட் உங்களோட ஹார்ட் ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்குறதுக்குள்ள ஒரு முக்கியமான நான் இன்வேசிவ் டெஸ்ட், அதாவது சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம், அதை பற்றி பேச போகிறேன். நான் யார் யாருக்கு அந்த டெஸ்ட் பண்ணணும், அந்த டெஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணணும், அடுத்தது அதோட இன்டர்பிரிட்டேஷன் அவுட்கம் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு யார் யாருக்கு பண்ணணும், இண்டிகேஷன், அதோட இண்டிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லோ ப்ராபபிலிட்டி ஃபார் ஹார்ட் டிசீஸ். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய யங் பீப்புள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரெட்மில் டெஸ்ட்டு அப்நார்மலாக வரும், ஆனால் அவங்கள அசஸ் பண்ணோன்னா சிம்டமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு பிளாக் இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் ட்ரெட்மில் டெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஜென்ரலாக வி வில் ரெக்கமெண்ட் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம். ஸோ லோ ப்ராபபிலிட்டி ஃபார் ஹார்ட் டிசீஸ், பிளாக் இருக்க சான்ஸ் இருக்கவங்களுக்கு சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். ஹை ப்ராபபிலிட்டி இருக்கவங்களுக்கு டைரெக்டாகவே கன்வென்ஷனல் இன்வேசிவ் ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். செகண்ட் போஸ்ட் பைபாஸ் சர்ஜரிஸ், ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கிராஃப்ட் எல்லாம் பேட்டண்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் ஒரு முக்கியமான டெஸ்ட். தேர்ட் கொரோனரி ஆர்டரி அனாமலி. யூஸ்வலாக ஹார்ட்டோட பிளட் வெசல்ஸ் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று வரும். இந்த லெஃப்ட் சைடு வராமல் எல்லாமே ரைட் சைடு வரலாம், ரைட் சைடு உள்ளதோ லெஃப்ட் சைட்லேருந்து வரலாம். இல்லை யூஸ்வலாக ரெண்டு மேஜர் ஆர்ட்ரி நடுவுலோடே சில நேரம் போகும், அதனால கம்ப்ரஸ் ஆகும், அதனால செஸ்ட் பெயின் வரலாம். ஸோ இப்படிப்பட்ட கொரோனரி ஆர்ட்ரி அனாமலி எல்லாமே பேசிக்காக சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் மூலம் தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பேஷண்ட்டோட ப்ரிப்ரேஷன். ஸோ இவங்க ஜஸ்ட் நீங்கள் வாக்கின் பண்ண முடியாது, ஏன்னா ஹார்ட் மூவிங் ஆர்கன். ஸோ நம்மளோட ஹார்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேனரோட குவாலிட்டியை அதிகமாக இருக்கணும். இந்த ஹார்ட் மூவ்மெண்ட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பண்ணோன்னா இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா ஸ்லைசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சிடி ஸ்கேன் பார்த்திங்கன்னா 64 ஸ்லைஸும்பாங்க, 640 ஸ்லைஸும்பாங்க. 640 ஸ்லைஸ்னால் அதோட மீனிங் என்னென்னா 1 மினிட்டில் உங்களோட ஹார்ட்டை 640 டைம்ஸ் ஸ்கேன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிடும். அதோட 3D கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். 128 ஸ்லைஸ்னால் 128 டைம் அதை ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலாக நம்ம ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு 64 ஸ்லைஸுக்கு மேலே இருந்தாலே போதும். ஸோ செகண்ட் நம்மளோட ஹார்ட் பீட் கம்மியாக இருந்தால் குவாலிட்டி ஆஃப் இமேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சென்டருக்கு போன உடனே அவங்க ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. யூஸ்வலாக பீட்டா பிளாக்கர் கொடுப்பாங்க, நைட்ரோகிளிசரின், இதெல்லாம் கொடுத்து உங்களோட ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஸோ தட் இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். தேர்டு நீங்கள் அந்த ஸ்கேனருக்கு உள்ளே போன உடனே உங்களோட பிரெத்தை ஹோல்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தட் உங்கள் செஸ்ட் மூவ் ஆகாது. ஸோ அதனால குவாலிட்டி ஆஃப் இமேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற போல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராமோட இன்டர்பிரிட்டேஷன், அதாவது ரிசல்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறோங்கிறது டீட்டெயிலாக பார்ட் 2ல் சொல்கிறேன்.